தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கான்றத எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதோட ரிசல்ட் டேட் எப்போ வரும் எல்லாமே அஃபிஷியலாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி டாக்குமெண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் உங்களால் முடியும், இதுவரை செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மூலியமாக எப்படி மெசேஜ் வந்திருக்கு, அவங்களோட அப்ளிகேஷன் ஆர்டர் எப்படி அவங்க டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாமே நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் நம்மளால் இதில் செலக்ட் ஆக முடியும். ஜஸ்ட் 350+ மார்க்ஸ் இருந்தாலே இதில் நிறைய பேரோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செலக்ட் ஆகிருக்கு. இதோட ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ, செலக்ட் ஆனவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இமீடியட்டாக நம்ம போடுற ரிசல்ட்கான வீடியோ உடனே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டெலகிராமில் இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டவுன்லோட்கான வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு அது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ நான் லைவாக உங்களுக்கு இப்போது அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் gov.in அஃபிஷியல் வெப்சைட்க்கு போனோன்னா இந்த பேஜ்க்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இமிடியேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போது இதில் நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கேப்சா ஷோ ஆகும். இப்போ இந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்மை நெக்ஸ்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், நீங்கள் சூஸ் பண்ண ப்ரிஃபரன்சஸ், பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த கேட்டகரிக்கு இந்த கட் ஆஃப் எடுத்தால் என்னால் செலக்ட் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் டைம் 2024 நடந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் வச்சு நம்ம இதில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 2 டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இடுவாங்க. இப்போ இந்த மந்த் வந்துட்டுருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ நான் உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட கட் ஆஃபை இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன்ஸோட அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இதில் தெளிவாக தெரியும். ஸோ இதில் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இப்படி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் உங்களோட ஃபார்மோ அப்ளிகேஷன்ஸில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மோட கட் ஆஃபோட உங்களோட லொக்கேஷன்ஸ் மெரிட் லிஸ்ட் இப்போ வெளியிட்டுருவாங்க. மேபி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வெளியிட்டுருவாங்க. ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க, உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு டிவிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டிவிஷன் சிட்டி சவுத் டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா 94.6 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கேட்டகரிஸில் இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மார்க்கையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் இவங்க இதில் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.